வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த கலாச்சார விவகாரத்தினால நீட்டு பற்றின பெரிய போராட்டங்களை நம்ம மறந்துட்டோம். நீட்டை பற்றின எதிர்ப்பு பலமாக இருக்கிறது. நம்ம மேற்கு வங்கத்தில் இந்த மம்தா பானர்ஜி அம்மா கூட நல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குஜராத்தில் மாணவர்கள் போராட்டம் வலுக்கிறது. இன்னும் நிறைய ஊர்களில் நீட்டு வேண்டாம் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது அதுக்காக போராடுறாங்க. இன்னும் காலங்கள் மாற 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 எல்லா மாணவர்களும் இந்திய அளவில் இருக்க போகிறாங்க. நீட்டு கண்டிப்பாக ஒழிக்கப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது முழுவாக. பொதுவாங்க அந்த நுழைவுத் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முறைகேடாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தேர்வு தான் நுழைவுத் தேர்வு. உலகத்தில் எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று அந்த கல்வியின் மூலமாக பெறப்பட்ட அறிவையும் அந்த ஞானத்தையும் வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவதுதான் உண்மையான அங்கீகாரம், தகுதியே தவிர நீட்டு என்பது ஒரு தகுதி அல்ல அப்படிங்கிறது நம்ம 4 காணொலி என்னமோ போட்டிருக்கிறோம் நீட்டை பற்றின செய்தி. எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் இருக்குது. நீட்டை சொல்லிக் கொடுக்க, நீட்டை பற்றின சொல்லிக் கொடுக்கறதுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுக்கப்படுது. இப்போ அது எல்லாருமே ஒரே மாணவர்களாக இருந்து ஒரே மாதிரி கல்வி திட்டமாக இருந்து பண்ணால் பரவாயில்ல. இப்போ கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டேட்டு மாறுபடும். இப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியான படிப்பு, அது சார்ந்த கல்வி, இதுதான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருன்னு கேட்டாக்க வ.உ. சிதம்பரனாரை சொல்லுவோம். ஜான்சி நம்ம வேலு நாச்சியாரை, தவறான பேர் வந்துருச்சு, அது மரக்கடி, அது நம்மளை முட்டாளாக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பெயர். ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்களுக்கு முதல்லையே நம்ம வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க போராடி இருக்கிறதாக வரலாறு சொல்லுது. 1600 சீரியல் நினைக்கிறேன், அப்பயே போராடி இருக்கிறதாக வரலாறு சொல்லுது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இப்போ போராடியவங்க, சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் அப்படின்னாக்க வேலு நாச்சியாரை சொல்கிறோம், ஹைதர் அலியை சொல்கிறோம். இன்னும் வேலு நாச்சியார், அப்புறம் மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்ம வ.உ. சிதம்பரனார், இன்னும் நிறைய பேர், பாரதியாரை கூட கணக்கில் வச்சுக்கலான்னு வைங்களேன். பாரதியார், இன்னும் நிறைய பேர் நம்ம ஊரில் இருந்திருக்காங்க. இந்த கொடிக்காத்த குமரன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் சுதந்திரத்துக்காக போராடிய மாமனிதர்கள், பெரிய மனிதர்கள்லாம் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலம், கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில, அப்போ அவங்கள பற்றியான, இப்போ அது சுதந்திர போராட்டத்தை பற்றி வரலாறு புக்கில் மட்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இந்த மொழி, தமிழ் மொழியோட வரலாறு, தொன்மம், அதே மாதிரி கேரள மொழியினுடைய வரலாறு, அது தமிழ் என்று பிரிந்து தோன்றியது, அதே மாதிரி தெலுங்கு மொழியோட வரலாறு, அதே மாதிரி ஒடிசா, அதே மாதிரி கர்நாடக மொழி, கன்னட மொழி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வேறுபாடான கல்ச்சர் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் இது பண்ணுவாங்க. நம்ம பொங்கலை கொண்டாடுறோம், அவங்க அங்கிட்ட பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்க. பொங்கலை கும்பிட்றது நம்ம சூரியனையும் மாட்டையும் நம்ம கும்பிட்றோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலுக்கும் எல்லா விழாக்களும் வேறுபடுது. இப்போ திருவிழா நம்ம ஊரில் ஒரு மாதிரி நடக்குது, ஆந்திராவில் ஒரு மாதிரி நடக்குது. கோயில் நம்ம ஊரில் ஒரு மாதிரி கட்டுறாங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க, நிறையங்க. இந்த மாதிரி மாறுபட்ட கலாச்சாரம், மாறுபட்ட கல்வி முறை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே தேர்வு முறையை கொண்டு வந்தால் அது எந்த விதத்தில் நியாயம்? அது எப்படி சரியாக வரும்? அப்போ நீங்கள் கல்வியை யார் என்ன படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரி அவங்களுடைய தேர்வை நீங்கள் மாநிலங்கள்கிட்ட கொடுத்துடணும். 12வது வரைக்கும் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு போகிற ஒரு பையன், தமிழ் மீடியத்தில், ஸ்டேட் போர்டில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போகிற ஒரு குழந்தை, 12வதுக்கு மேலே அது சென்ட்ரல் போர்டுக்கோ இல்லை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத பிள்ளைங்க மேலே படிக்கிறதுக்காக எவ்வளோ தவதாயப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு, மத்திய அரசுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு என்ன நினைக்கிது, படிக்கக்கூடாது, நீட்டை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தான் நீட்டே கொண்டு வந்தது. டாக்டர் எல்லாரும் டாக்டர் ஆகிறதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டே கொண்டு வந்தது. நம்ம ஊரில் தாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரிகள்,
திறமையான மருத்துவர்கள் இருக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்களை எல்லாம் விட அதிகமான மருத்துவ கட்டமைப்பை, மருத்துவ கல்வி முறையை கொண்ட நாடு நம்ம தமிழ்நாடு. பாகிஸ்தான்ல இருந்து கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. இது மாதிரி மருத்துவ கட்டமைப்பு மிக பிரம்மாண்டமாக உள்ள ஒரு நாடு தமிழ்நாடு. இது வந்து அவங்களுடைய கண்ணை உறுத்துது, மத்திய அரசினுடைய கண்ணை உறுத்துகிறது. அதனால தான் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செங்கல் எடுத்து போனவங்க இப்போ தான் காம்பவுண்ட் சுவரே கட்டியிருக்காங்க 10 வருஷ காலத்துக்கு. 10 வருஷ காலத்தில் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்லி சரி 5 வருஷத்தை விட்டு தொலை, அடுத்து ஒரு 5 வருஷத்துல கட்டமா இல்லையா? கட்டலை, ஒரு பயலும் கட்டலை. ஒரு செங்கலை வச்சுருந்தாங்க, அதையும் உதயநிதி போய் தூக்கிட்டு வந்துட்டார். ஊராக செங்கலை காமிச்சு மானபங்கப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, தேர் ஏற்றி தெருவில் நிப்பாட்டி, கரும்புலி செம்பிள் குத்தி, கழுத மேலே ஏற்றி விட்டது தான் மிச்சம். அவர் ஏற்றிட்டார் உதயநிதி. இப்போ தான் காம்பவுண்டே கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பைத்தியக்கார பயலுகளா, ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு எவ்வளோ நாள்ரா? எய்ம்ஸுங்கிற ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? இப்போ ஆட்சி போயிருந்துச்சுன்னா போச்சு, அடுத்து வந்து காசு வந்துச்சுன்னா ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவாங்க. ஆனால் வரல. இவங்க இனிமேல் கட்டுறாங்களோ இல்லையோ தெரியல. மாநில அரசு அழுத்தம் கேட்டால் மாநில அரசு இடமே கொடுக்கலாம்பாங்க. இடம் கொடுக்காம அப்புறம் அவனி செங்கலை வச்சேன்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டாக்டராக ஆகக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை மொத்தமாக சிதைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் படிக்கக்கூடாது. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக ஆனதற்கு காரணம் கல்வி. அடிப்படையாக கொடுத்தது கல்வி. எல்லா முதல்வர்களும் தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்கள் முக்கால்வாசி பேர் நம்ம ஃபஸ்ட்டு வந்து காமராஜரில் ஆரம்பித்து, காமராஜர்லேருந்து, பேரறிஞர்லேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து, ஸ்டாலின் வரைக்கும் அனைத்து முதல்வர்களும் தமிழ்நாட்டினுடைய கல்வியில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். கல்விக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க லேப்டாப் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க சைக்கிள் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க மார்க் 5 மார்க் சேர்த்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. மாறி 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 கல்வி அடிப்படை கல்வி கட்டமைப்பில் வந்து அதிகமான கவனம் செலுத்துறதுனால தான் கல்வி அறிவு அதிகம் பெற்ற மாநிலமாக இருக்கிறது. வளர்ந்த மாநிலங்களை 2வது இடத்துல இருக்கிறது. முதல் இடத்துல இருக்கிற மகாராஷ்டிரா, மும்பைங்கிறது அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். அவங்க வெள்ளைக்காரன் காலத்துலேருந்தே அது கட்டமைப்பு உருவாகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வெள்ளைக்காரன் வந்ததுலேருந்தே மும்பைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஹார்பரு, போக்குவரத்து, தொழில் அதெல்லாம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வெள்ளைக்காரன் காலத்துலேருந்தே பண்ணியிருக்காங்க. வெள்ளைக்காரன் எப்போ வந்தாலும் அப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த 1967 திமுக பேரறிஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான், பேரறிஞர்லேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து ஸ்டாலினுக்கு வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் படுவேகமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது இந்த கல்வி முறையை ஒழிக்கணும், படிப்பறிவை குலைக்கணும், நீட்டு படிக்கக்கூடாது, தமிழ் மாணவர்கள், ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் டாக்டர் ஆகக்கூடாதுங்கிற ஒற்றை காரணத்திற்காக இந்த ஒன்றிய அரசு, இந்த இந்திய அரசு நீட்டு என்கிற ஒரு புதுமையான ஒரு கல்வியை கொண்டு வந்து, கல்வி முறையை கொண்டு வந்து திணித்து 13, 14 பேர்த்த கொன்னது தான் மிச்சம். வேற ஒன்றும் சாதிக்கலை. வேறு என்னடா சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீட்டை கொண்டு வந்து என்ன சாதிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? பரீட்சை எழுத போகும்போது தாலியை கழட்ட சொல்கிறது, உள்ளாடைகளை கழட்ட சொல்வது, இன்னர் உள்ளே போட்டுக்கிற பெண்கள், சிறு குழந்தைகள், சின்ன பிள்ளை தானேங்க, 12வது படிச்சுட்டு இப்போ நீட்டு எழுத போகிற பொண்ணு சின்ன பொண்ணு தானே. அதுக்கு ஏதாவது கூச்சநாச்சம்லாம் எவ்வளோ இருக்கும். அந்த பொண்ணுங்களை போய் உள்ளாடைகளை கழட்ட சொல்வது, உடைகளை கழட்டி செக் பண்ணுவது, வாட்சை கழட்ட சொல்கிறது, மோதிரத்தை கழட்ட சொல்கிறது, அதில் இல்லாமல் விட்டு வச்சுட்டு போவாங்க. தாலியில் கூட அவங்க விட்டு வச்சுட்டு போவாங்க. என்னங்க கொடுமையாக இருக்குது. தாலியில் வேணால் விட்டு வச்சுட்டு போவாங்க. எந்த பொண்ணாவது விட்டு வச்சு, பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க யாரும் அந்த வேலையை பண்ணாதுங்க. ஏதோ சினிமாவில் தான் கட்டுறாங்க. ஏதோ இந்த அகராதித்தனமாக ஒரு 2 பிள்ளைங்க பண்ணுறத சினிமாவில் கட்டுறாங்களே ஒழிய, வாழ்க்கையில் இப்போ பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணுறதெல்லாம் யாருனாக்கா பெண்கள் தான். அந்த பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக, அவர்கள் கற்ற கல்வியை கேவலப்படுத்தும் விதமாக, அவர்களுடைய வளர்ப்பை கொச்சைப்படுத்தும். வளர்ப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா,
நீ பிட் அடிப்பியோ, காப்பி அடிப்பியோ, எதை அடிப்பியோ, டீ அடிப்பியோ, எனக்கு பாஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. நியாயமாக படித்து பாஸ் பண்ணு, மூளையோட பாஸ் பண்ணு. காப்பி அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீ மண்ணாயிருவ, வேஸ்ட்டு. நீ அந்த படிப்பு வேஸ்ட்டு, அந்த கல்வி வேஸ்ட்டு. படித்து புரிஞ்சுக்கிட்டு அறிவோட பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். அப்போது அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும், கல்வி முறையையும், அவங்க படித்த கல்வியையும், அவர்களுடைய புத்திசாலித்தனத்தையும், அவர்களுடைய வளர்ப்பையும் கொச்சைப்படுத்தி, அனைத்தையும் கொச்சைப்படுத்தி, தமிழக மாணவர்களை, தமிழக பெற்றோர்களை, தமிழகத்தில் கல்வி சொல்லிக் கொடுத்த கல்வியாளர்களை, அந்த கல்வியை, அவர்கள் பெற்ற கல்வியை அத்தனையுமே கேவலப்படுத்தும் ஒரு செயல் இந்த செக் பண்ணுறது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு. சரி, அப்போ எல்லாமே எல்லா மாநிலங்களும் கீழே 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 தான். மும்பை கூட கீழே தான் இருக்குது. ரைட்டு. அப்போது எது வளர்ந்துருக்கிறோ, எது முன்னணியில் இருக்கிறதோ அதைத்தானே எடுத்துக்காட்டாக கொண்டு போய் வைக்கணும். அதானே உண்மை, இதானே உலக வழக்கம். எது நல்லா இருக்குது, எது சிறப்பாக இருக்குது, அதை தானேங்க எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு அந்த ஆராய்ச்சியை அங்கீகாரம் பெற்று அந்த ஆராய்ச்சி அந்த இதில் அந்த கெஜெட்டில் சேர்க்கப்படுது. இது இப்போ நியூட்டன் ஒரு ஒரு தியரியை, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். அந்த புவியீர்ப்பு விசையை அங்கீகரிச்சிருக்காங்க. காரணம் என்ன? அது பெஸ்ட்டு தானே. அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். அப்போ எது பெஸ்ட்டோ அதை தானே நீ எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக வைக்கணும். அப்போ நீ தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு நல்லபடியாக இருக்கும்போது மற்ற மாநிலங்களை கூப்பிட்டீங்க, வாப்பா எல்லாத்தையும் ஒரு மீட்டிங்கை போடு, அரேஞ்ச் பண்ணு. தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு சூப்பராக இருக்குது. அவங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லா மாநிலங்களும் பண்ணுங்கள். தமிழ்நாடு மாதிரி வளருங்க. எல்லா மாநிலங்களும் மருத்துவ கட்டமைப்பு வசதியை, அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துங்க. நாங்கள் மாநிலத்துக்கு 5,000 கோடி 10,000 கோடி பணம் தர்றோம். தமிழ்நாடு மாதிரி எல்லாம் சிறப்பாக இருக்கணும். ஏன் சென்னையில் மட்டும்தான் போய் எடுக்கணுமா? ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் புத்தி இருக்குதா? ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குதா? ஏன் சென்னையில் மட்டும்தான் அந்த கட்டமைப்பு வசதி, அடிப்படை கட்டமைப்பு வசதியெல்லாம் இருக்கணுமா? ஏன் நம்ம ஊரில் அந்த மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடாதா? ஒரிசாவில் இருக்கக்கூடாதா? பீகாரில் இருக்கக்கூடாதா? பீகார் மக்கள் இந்த மாதிரி பீகார் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்வியை நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடாதா? ஏன் அது ஏழை மாநிலமாக இருந்து படிக்க முடியாத ஒரு மாநிலமாக இருக்குது? அந்த மாநிலத்தை கல்வி அறிவை அதிகரித்து அந்த ஊரில் மருத்துவ கட்டமைப்பு வசதியை அதிகப்படுத்தி அந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக சேவை செய்வதற்கான எல்லா வேலையும் செய் அப்படின்னு சொல்லு. உனக்கு அதுக்கு துப்பு இல்லைல்ல. அப்போ நீ என்ன பண்ணுற? அப்போ நீட் எதுக்கு கொண்டு வர? நீ உண்மையாகவே இந்திய மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்திய மக்கள் நிறைய இந்திய மக்கள்கிட்ட மருத்துவ பற்றாக்குறை இருக்குது. அதிகமான மருத்துவர்களை உருவாக்குங்கள். மாநிலத்துக்கு மாநிலம் எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே தமிழ்நாட்டிலே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் அவங்களே உதாரணத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் அதே மாதிரி வளருங்க அப்படின்னு தானே செய்யணும். மானங்கட்ட ஒன்றிய அரசு, நீ நல்லா இருக்கிறத போய் கெடுக்கிறதுக்காக நீட்டை கொண்டு அந்த நீட்டுக்கு அது கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி முறைகேடு நடக்காது. இப்போதான் முறைகேடை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்கள் ஆட்சி தடன்னு ஆடிட்டு இருக்கும்போது நீட்டில் முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து காட்டுக்கத்தான் கத்துனாங்களே. கேட்கலையே. 13-14 பேரை கொன்னது தானே மிச்சம். அப்புறம் எதுக்கே +2 வரைக்கும் படிக்கணும்? எதுக்கு +2 வரைக்கும் படிக்கணும்? யாராவது அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 8வது படிக்கிற 8வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம்னு சொல்கிறீங்க, வைக்கிறீங்க. அந்த 8வது பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லும்போது அந்த 8வது படித்த அந்த சப்ஜெக்ட்லேருந்து தானே கேள்வி வருது. அதில் தானே படித்து பாஸ் பண்ணணும். அப்போ 12வது வரைக்கும் படிச்சுட்டு நீட்டு தேர்வு எழுத போகிற மாணவர்கள் ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி அது ஒரு புதுசாக ஒரு கேள்வி பதில் கொண்டு வரீங்க. அதை படித்து எதுக்கு பாஸ் பண்ணணும்? ஏன் டியூஷன் போகணும்? ஒன்றும் உங்களுக்கு நல்லா தெரியுமா என் இனிய நண்பர்களே? பள்ளிக்கூடத்தை தவிர டியூஷனே நடத்தக்கூடாதுங்க. நம்ம ஊரில் தாங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான இதெல்லாம் நடக்குது. இது என்னுடைய அறிவு கட்டியவரை சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் பாடம் நடத்த வேண்டும்.
பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த 6 ஹவர் 8 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளவுதான் பாடமே நடத்தணும். நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வந்து காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் டியூஷனில் போட்டு கொண்டு போய் திணிக்கிறோம். படி 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 படின்னு ஸ்ட்ரெஸ் ஏறுது. இந்தியாவில் மட்டும்தான் பிறப்பிலிருந்து அந்த ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து வேலை கிடைச்சி செட்டில் ஆகிற வரைக்கும் டென்ஷன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு டென்ஷன், அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. எல்கேஜியிலேருந்து +2 முடித்து காலேஜ் முடித்து வேலை எல்லாம் முடித்து கடைசியில் வேலை தேடுறது வரைக்கும் டென்ஷன் தான். வேலை தேடினதுக்கப்புறம் பொண்டாட்டி டென்ஷனு, புருஷன் டென்ஷன், குடும்பம் அது வேறு சப்ஜெக்டு, அது அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, மொத்த குழந்தைகளுமே சுரண்டப்படுகிறார்கள். அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய பிரைவேசி, அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் சுரண்டப்படுது. நினச்ச மாதிரி விளையாட முடியாது, நினச்ச மாதிரி போய் ஒரு வேலையை செய்ய முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்ச ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க முடியாது. நான் சரியாக சொல்கிறேன், தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. தப்பான நண்பர்களை பார்க்க போகுது, அதுக்காக கூட்டிக்கிட்டு போய் சினிமாவுக்கு போகணும், லூட்டி அடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நான் அப்படி சொல்ல வரல. பொதுவாகவே குழந்தைகளின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் படி 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 படி, மார்க்கில் 85 தான் வாங்கியிருக்கேன், 60 தான் வாங்கியிருக்கேன், 70 தான் வாங்கியிருக்கேன், 85 தான் வாங்கியிருக்கிறேன். எப்படியாவது 98 எடு, 98 தான் எல்லாரும் மாணவர்களும் 98 எடுத்துட்டா அப்புறம் என்னடா அது கல்வி, இது புரியலையே. எல்லா மாணவர்களும் நல்லா தான் படிக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. படிக்கிற ஒரு சில மாணவர்கள் இருப்பாங்க, படிப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் வேகமாக இருக்கிற எப்போ பார்த்தாலும் வேகமாக இருக்கிற மாணவர்களை காமிச்சு இவங்களை டார்ச்சர் பண்ணுறது. அப்போது குழந்தைகளுடைய கல்வி சுமை நம்ம ஊரில் மட்டும்தான் அதிகம். தேவையில்லாமல் நம்ம கல்வி முறையை ஒழிப்பதற்கு தான் இந்த ஒன்றிய அரசு இந்த நீட்டை கொண்டு வந்து திணித்திருக்கிறது. ஆனாலும் தமிழக மாணவர்கள் புத்திசாலிகளுக்கு பிறந்த புத்திசாலிகள், அவர்கள் கண்டிப்பாக எதையும் வெல்வார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நீட்டு நம்ம ஆளுங்க வென்றுவாங்க, அது வேறு விஷயம். நீட்டு தேவையா இல்லையா, அவசியமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மேட்ரு. நீட் அவசியம் இல்லை. அது எக்ஸ்ட்ரா ஒரு மண்டையில் டென்ஷனை ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். நுழைவுத் தேர்வு ஏங்க, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 32 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருக்காங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறான். 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறான். 30 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்து 32 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் பேப்பர் வாங்கி படித்து பரீட்சை எழுத போயிருக்கிறான். அப்போது இதில் தெரிஞ்சது 32 லட்சம், ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாதது இன்னும் எத்தனை ஆயிரம், எத்தனை கோடிகள். 32 லட்ச ரூபா இருந்தால் ஒரு மாணவன், இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாணவன் 32 லட்சம் கொடுத்து சீட்டை படித்து அதுக்கப்புறம் சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது, படிப்புக்கு, புக்குக்கு, அது வாங்க இது வாங்க, எவ்வளவு இருக்குது. அப்போ இவ்வளவு செலவு பண்ணி படித்து அவன் ஒரு மருத்துவராக போய் உட்காரும்போது அவனுக்கு என்ன தோணும்? மருத்துவ தொழிலை ஒரு புனிதமான தொழிலாக நினைத்து நடத்த தோணுமா? கடமைக்கு தான் செய்வான். காசு இருந்தால் வேலை பார்ப்பான், இல்லைன்னா தூங்குவான். அவன் எப்படி ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய சரியான மாணவனாக இருக்க முடியும்? ஒரு சரியான மருத்துவனாக இருக்க முடியும்? மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீட்டை ஒட்டு மொத்தமாக எடுக்கணும். தமிழ்நாடு அரசு மட்டும் எடுத்தால் பத்தாது. மொத்த மக்களும் வீதிக்கு என்னைக்கு எல்லா போராட்டங்களுக்கும் வீதியில் இறங்குறோமோ அன்றைக்கு தான் தீர்வுன்னு ஒன்று கிடைக்கும். நீட் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, சத்தியமாய் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நன்றி.